வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். கூட்டத்துல இருக்கிற சோமப்பாவை தேடி பூபதி தன்னோட வீரர்களோட போக, ஆனா நல்ல வேலையா தன்னை நாகநாதன் பார்த்ததையும் அது பூபதி கிட்ட சொன்னதையும் சோமப்பா பார்த்துடுறார். யாருக்கும் தெரியாம அவர் அங்க இருந்து நழுவிடுறார். ஆனாலும் பூபதி விடாம வெளியே சோமப்பாவை தேடிக்கிட்டு போறார். வெளியே ஓடின சோமுவை வீரர்கள் பிடிச்சிடுறாங்க. சோமப்பா தான் வீரமான ஆளாச்சே. அவர் அந்த வீரர்களை எதிர்த்து சண்டை போடுறார். எவ்வளோ வீரமான ஆளா இருந்தாலும் ஒருத்தர் எத்தனை பேரை தான் சமாளிக்க முடியும் சொல்லுங்க. ஒரு கட்டத்துல அந்த வீரர்கள் அவரை குண்டு கட்டா தூக்கிக்கிட்டு போக, நல்ல வேலையா அந்த சமயம் அந்த பக்கமா பார்த்திபனும் பொன்னனும் வராங்க. சோமப்பாவை தூக்கிட்டு போறத பார்த்த பொன்னன் பார்த்திபன் கிட்ட சொல்ல, உடனே பார்த்திபன் பூபதி பின்னால வந்து அவரோட கழுத்துல கயிறால இறுக்கி அசஞ்சா பிணமாகிடுவனு மிரட்ட, அப்படியே பூபதி சிலையாகிடுறாரு. பொன்னன் அந்த வீரர்கள் கிட்ட சோமப்பாவை இறக்கி விட சொல்ல, ஆனா அந்த வீரர்கள் கொஞ்சம் தயங்குறாங்க. நீங்க இறக்கி விடலைன்னா உங்க சேனாதிபதிய ஆடு வெட்டுற மாதிரி ஒரே வெட்டுன்னு பொன்னன் பயம் காட்ட, பயந்து போன பூபதி அவசரமா விட்டுடுங்கன்னு தன்னோட வீரர்களுக்கு ஆணையிடுறார். அந்த வீரர்கள் சோமப்பாவை விடுவிக்க, பொன்னன் அந்த வீரர்கள் கிட்ட திரும்பி பார்க்காம ஓடுங்கன்னு அடுத்த மிரட்டலை எடுத்து விடுறார். அதை கேட்ட அந்த வீரர்களும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ஓடிடுறாங்க. பூபதி பார்த்திபனை பார்த்தா ஆபத்தாச்சே, அதனால சோமப்பா பார்த்திபனை கூட்டிட்டு போக, பொன்னன் உபசேனாதிபதிய கத்திய காட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல கூட்டிட்டு போறவர் திரும்பி பார்த்தா அங்க பார்த்திபனும் இல்ல, சோமப்பாவும் இல்ல. ஆணு கத்திட்டு பொன்னனும் ஓடிடுறார். இவர் போட்ட அலறல்ல பூபதியும் ஓடிடுறார். பூபதி சோமப்பாவோட கதையை முடிச்சிட்டு வந்துடுவார்னு ரொம்ப ஆர்வமா நாகநாதன் காத்துக்கிட்டு இருக்க, ரொம்ப தயக்கத்தோட பூபதி தன்னோட வீரர்களோட அங்க வர்றார். என்ன, அவனோட கதையை முடிச்சிட்டியான்னு நாகநாதன் கேட்க, தலை குனிஞ்சு இல்ல தப்பிச்சிட்டான்னு சொல்றார் பூபதி. என்னது, மறுபடியுமா? ச்சே, ஒரு வேலைக்கு உதவாத கையாலாகாதவங்க நீங்கன்னு நாகநாதன் திட்ட, என்ன மன்னிச்சிடுங்க, கண்டிப்பா அவனை பிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்துறேன்னு உறுதியா பூபதி சொல்ல, அவனோட கதையை முடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லைன்னு புலம்புறார் நாகநாதன். பூபதி கிட்ட இருந்து தப்பிச்ச 3 பேரும் குதிரையில அவங்க இடத்துக்கு திரும்ப போய்கிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டோட உபசேனாதிபதி சோமப்பாவை ஏன் பிடிக்கணுங்கிறது எல்லாருக்கும் தோன்ற கேள்விதானே. அந்த கேள்விய பார்த்திபன் சோமப்பா கிட்ட கேட்கிறார். அதுக்கு சோமப்பா, காரணம் இருக்கு பார்த்திபா, ஆனா இப்ப என்னால சொல்ல முடியாது. நேரம் வரும்போது எல்லாத்தையும் நானே சொல்றேன்னு அவர் சொல்றார். அப்புறம் சொல்றேன்னு சொன்னா யாருக்குமே இப்பவே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வரத்தானே செய்யும். அதனால பொன்னன், ஏமாமா இப்ப சொன்னா என்ன, நான் இருக்கேன், பயப்படாம சொல்லுங்கன்னு கேட்க, பார்த்திபன் அவர் அடக்கிடுறார். பெரியவங்க அப்புறமா சொல்றேன்னு சொன்னா அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்குங்கிறது அவரோட எண்ணம். ஆனா சோமப்பாவோட கவலையே வேற. பார்த்திபனை பூபதியோ அல்லது நாகநாதனோ ஏன் அரச வீரர்கள் பார்த்தா ஆபத்துன்னு அவர் யோசிக்க, பார்த்திபன் கிட்ட அவர் நாட்டு பக்கம் போறதா இருந்தாலும் சரி, அரண்மனை பக்கம் போறதா இருந்தாலும் சரி, மாறு வேஷத்துலதான் போகணும், இல்லாட்டினா அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு எச்சரிக்கிறார் சோமப்பா. ஏன்னு கூட கேட்காம பார்த்திபனும் அதுக்கு ஒத்துக்கிறார். இது இப்படி போய்கிட்டு இருக்க, அமைச்சரோட மகள் அமுதவள்ளி அவங்களோட தோழி ராஜாத்தியோட அவங்க தாய்மாமாவோட வீட்டுல இருந்து மலர்பொறிக்கு தேர்ல வர்றாங்க. அப்ப வர்ற வழியில ஒரு பெரிய மலைப்பாம்பு பார்த்து குதிரை மிரண்டு தறிக்கிட்டு ஓட ஆரம்பிக்குது. ராஜாத்தி எவ்வளவோ அந்த குதிரையை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனாலும் ஒன்னும் முடியல. கட்டுக்கடங்காம ஓடுற தேரை அந்த வழியா குதிரையில போற பார்த்திபன் பாக்குறார். உடனே அந்த தேரை ரொம்ப ஃபாஸ்டா ஃபாலோ பண்ணி போய் தன்னோட குதிரையில இருந்து அந்த தேரில குதிச்சு அந்த குதிரையை கட்டுப்படுத்தி தேரையும் நிறுத்திடுறார். பார்த்த முதல் பார்வையிலேயே அமுதவல்லிக்கும் பார்த்திபனுக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் லயிப்பு வர, கண் கொட்டவும் மறந்து 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற ராஜாத்தி அமுதவல்லிய நிஜ உலகத்துக்கு தட்டி கூட்டிட்டு வராங்க. பார்த்திபன் கிட்ட, எங்களோட உயிரை காப்பாத்தினதுக்கு மிக நன்றின்னு அமுதவல்லி சொல்ல, அதுக்கு பார்த்திபன், இது போல எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க தந்ததுக்கு மிக மிக நன்றின்னு அவர் திரும்ப சொல்றார். பார்த்தா மட்டும் போதுமா, யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அமுதவல்லி அவர் யாருன்னு கேட்க போறதுக்கு முன்னாடி பார்த்திபன் முந்திக்க, நீங்கள்னு கேட்கிறார். ராஜாத்தி பார்த்திபன் கிட்ட அமைச்சரோட மகள் அமுதவல்லின்னு அறிமுகப்படுத்துறாங்க. ஓஹோன்னு அவர் ஆச்சரியமா சொல்லிட்டு அவங்களையே அவர் பார்க்க, தோழி நாங்க வருகிறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. போக மனமில்லாம அமுதவல்லி அவரை திரும்பி திரும்பி பார்த்தபடி தேர்ல ஏறி கிளம்புறாங்க. அரண்மனையில இருக்கிற விக்ரமனை பார்த்திபன்னு அமுதவல்லி தப்பா நினைச்சுக்குவாங்களா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.